அன்புன்னா அடங்கி இருக்கிறது, பணிவாக இருக்கிறது கிடையாது, நலன் விரும்புறது. அன்புன்னா நீங்கள் நினச்சக்கூடாது அடிமையாக இருக்கிறது இல்லை. கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் அடிமை பற்றி பேசலை. அன்பு விபச்சாரம் பண்ணி கூட கணவனை காப்பாற்றுற மனைவி இருக்கிறா இந்த உலகத்தில். கேபரே டான்ஸ் ஆர்வலுக்கும் கல்யாணம் இருக்குது, பொண்டாட்டி புள்ள இருக்குது. அதனால் யாரையும் இங்கே நீங்கள் என்ன பண்ண முடியாது, தப்பெல்லாம் சொல்ல முடியாது. அதனால் வாழ்க்கை தரம் அன்பை கொண்டு தான் வாழ்க்கை அளவு இருக்குது. கடவுள் அடையிறது, கடவுள் தேடுறது, கடவுளை தேடுறவன் ஒத்துக்கிறவன் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. கடவுள் தனி. வாழ்க்கையை கொண்டாடுற இல்லை வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை, ரெண்டு சந்தர்ப்பம் இருக்குது. வாழ்க்கையில் என்ன ஆகும், ஒன்று பிரச்சனை உருவாகும், இல்லை நல்ல நல்ல சூழல்கள் உருவாகிடும். அப்போ உனக்கு நன்றி உணர்வு வரும். இது யார் எனக்கு செஞ்சு கொடுத்தா, என்னை ஆம்பளையாக்கந்து யார், என்னை பொம்பளையாக்கந்து யார், எனக்கு ஒரு பொண்டாட்டி எனக்கு ஒரு குடும்பம் ஆக்கந்து யார், இந்த உலகெல்லாம் சொல்கிறதெல்லாம் உண்மைதானான்னு ஒரு கேள்வி எழும்போம். அது எழும்பக்கூடாதுன்னு தான் மதம் உங்களை பிடிச்சி வச்சுக்குது. அதுதான் மதம் மரங்கன்னுங்கிறேன். மதத்தை பிடிச்சி வச்சுன்னா மத்தியேறி போயிடும். நீங்கள் செய்கிற செயல்கள்லாம் சரின்னு வர திமிராக வர பேசி நிற்பீங்க.